ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ், ஹெல்த் அண்டு டிசீஸ் ஒரு டாபிக் உள்ள இருக்குது இல்லையா. ஹியூமனோட ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து இம்யூனிட்டிஸ் பேஸ்டு 2 சாப்டராக இதை பிரிச்சுக்கலாம். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ். ஸோ பேசிக்கலி டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் சஜஸ் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா லைக் தட், ஃபங்கி ஆல்சோ தேர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நுண்ணுயிர்களால் தான் நோய்கள் ஏற்படும். இதை பற்றி நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிளார் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லைக் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னா தெர் இஸ் ஒரு 10 டிசீஸை நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். பாக்டீரியல் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்களில் காலரா, ஸோ டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ், பிளேக், டிப்தீரியா, டெட்டனஸ், நிமோனியா, பிளேக், இந்த மாதிரி நோய்களாக இருக்கும். சிபிலிஸ் அண்ட் கொனேரியாஸ் லைக் தட். ஸோ அப்போ இந்த நோய்களை கொடுத்துட்டு இந்த நோய்களோட பேத்தோஜென்ஸ் வந்து கூடவே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம வந்து காலரா கொடுக்குறோன்னா இட் இஸ் காஸ்டு பை விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பேத்தோஜென்ஸ் மூலமாக இந்த நோய் ஏற்படும். டைஃபாய்டு கொடுக்குறோம் அப்படின்னா சால்மோனெல்லா டைபி அப்படின்னு சொல்லப்படுற பாக்டீரியத்தின் மூலமாக ஏற்படும். டியூபர்குலோசிஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்று சொல்லப்படுற பாக்டீரியங்கள் மூலமாக ஏற்படும். டிப்தீரியா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிரியால் ஏற்படுது. அண்ட் டெட்டனஸ் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனஸ் மூலமாக ஏற்படும். நிமோனியா ஸ்டெப்டோகோக்கஸ் நிமோனியே அப்படின்னு சொல்லப்படுற பேத்தோஜனால் ஏற்படும். பிளேக் இது வந்து பார்த்திங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிரியால் ஏற்படுது. தென் வந்து பிளேக் அப்படி நம்ம கொடுத்த எர்சினியா பெஸ்டிஸ். சிபிலிஸ் அப்படின்றது ட்ரிம்போனிமா பேலிடம் அல்லது பேலிடம் சொல்லப்படுற நுண்ணுயிரால். கொனேரியா அண்ட் தென் நிசேரியா கொனேரியான்னு சொல்லப்படுற நுண்ணுயிரால் ஏற்படும். ஸோ த கொனேரியா அண்ட் சிபிலிஸ் பிளாங்க்ஸ் டு எஸ்டிடி, அதாவது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிபிலிஸ் அண்டு கொனேரியா பால்வினை நோய்கள். இது மீது இருக்கிறது யூஷுவல் நம்மளுக்கு பாக்டீரியலோட நோய்கள் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நோய்களை கொடுத்துருவாங்க. வைரஸ் பார்த்திங்கன்னா காமன் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதனால் ஏற்படும்னா ரைனோ வைரஸ் அல்லது ரைனோ வைரஸ், RHINO ரைனோ அல்லது ரைனோ வைரஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ ஸ்பீசிஸ் ஆர் போலியோ மைலிட்டிஸ் சொல்லப்படுற நுண்ணுயிரால் ஏற்படுது. அடுத்து வந்து எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். HIV வைரஸ் இன்க்ளூடிங் கொரோனா, COVID-19, ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் நோய் இல்லையா, கல்லீரல் அயற்சி, ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸால் ஃபார்ம் பண்ணும் லைக் ஜாண்டிஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் அப்படின்னா டெங்கு அந்த சிக்கன் குனியா 2 அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெங்கு ஃபீவர் அப்படின்றது ஃப்ளேவி வைரஸ், FLAVI ஃப்ளேவி வைரஸ் மூலமாக ஏற்படும். சிக்கன் குனியான்றது ஆல்பா வைரஸ் மூலமாக ஏற்படுது. ஆல்பா வைரஸ் தான் சிக்கன் குனியாவை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸா H1N1 வைரஸ், ரேபீஸ் ரெப்டோ ஃபேமிலி வைரஸ். ஸோ இந்த மாதிரி மம்ப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, மம்ப்ஸ் அது பாராமிக்ஸோ வைரஸ். அது ருபெல்லா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மீசல்ஸ், தட்டமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தட்டமை வந்து இங்கிலீஷில் மீசல்ஸ் வந்து காஸ்டு பை தி ருபெல்லா வைரஸ். ருபேலா என்ற வைரஸ் மூலமாக அது ஏற்படுகிறது. பாக்ஸ் அம்மை, சின்னம்மை இருக்குது, பெரியம்மை இருக்குது. சின்னம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா வேரிசில்லா அப்படின்ற பேத்தஜன் மூலமாக ஏற்படும். பெரியம்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியோலா அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிர்களால் ஏற்படுது. அண்ட் சம்திங் புரோட்டோசோவா நோய்களுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா புரோட்டோசோவா நோய்களில் ரொம்ப முக்கியமானது அமிபியாசிஸ். ஸோ அமிபியாசிஸ் அப்படின்னா காஸ்டு பை எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேத்தோஜன்ஸ் மூலமாக உண்டாக்கப்படும். விச் இஸ் லைவ்ஸ் இன்சைட் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன், எஸ்பெஷலி த செகண்ட் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் நவுன் இஸ் தி கோலன். சீக்கம், கோலன், ரெக்டம் சொல்லப்படுற சிறுகுடலில் 2ஆம் உட பகுதிகள் இருக்கக்கூடியது தான் கோலன் பகுதிகளில் தான் இருக்கும். விச் கிவ் த அல்சரேஷன் இன் த இன்டெஸ்டைன் அண்ட் ப்ளீடிங் பிளட் வித் எ டூல்ஸ் டியூரிங் த மோஷன் கண்டிஷன்ஸ். நம்முடைய உடல்களில் வந்து அந்த மலக்குடல் பகுதிக்கு முன்னாடி, அதாவது கோலன் சொல்லப்படுற 2வது பகுதியில் புண்களை ஏற்படுத்தி இரத்த கசிவை உண்டு பண்ணும். அது நம்முடைய மலத்தோடு சேர்ந்து வெளியேறும். இதனால் வந்து உடல்கள் அதிகமான சோர்வு ஏற்படலாம், இரத்த சோகைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி இட் காசஸ் கேன்சர், புற்றுநோயாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட் இஸ்
அமீபியாசிஸ் இதுக்கு பேர். இது தமிழில் வந்து அமீபிக் சீதபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமீபிக் டிசென்ட்ரிஸ் லைக் தட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து காஸ் பண்ணுறது எண்டமீபா இஸ்ட்ராலைட்டிகா. செகண்ட் ஒன் காலா அசார் அப்படின்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. லீஸ்மோனியா டோனாவனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேத்தஜனால் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா. So malaria caused by Plasmodium species. There is 4 main species are there. Plasmodium vivax, Plasmodium falciparum, Plasmodium ovale, Plasmodium malariae. So here the Plasmodium falciparum is a very dangerous compared to any other species of the Plasmodium. It's called as black fever water, கருநீர் காய்ச்சல் என்று சொல்றாங்க. இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு மலேரியல் ஜுரமாகவே இது பார்க்கப்படுகிறது. இப்போ மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது ஸ்பீசிஸோட பேர் வந்து பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் என்ன டைப் இருக்குது? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஓவலேன்னு சொல்லப்படுற சிறுநீர்கள் காணப்படுது. இது நோய்களை உண்டாக்குறது. அதுதான் வந்து ஆப்ரிக்கன் ஸ்லிஃபிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரிக்கன் தூக்க வியாதி அண்ட் காஸ்டு பை லிஸ்மோ, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேத்தஜன் மூலமாக இது ஏற்படும். ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் மூலமாக இந்த நோய்களை உண்டாக்கும். ஸோ இதெல்லாமே டிசீஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேத்தஜன்ஸ் மூலமாக ஹியூமனுக்கு வர நோய்களை தான் நம்ம பார்த்தோம். இதில் செகண்ட் பார்ட் தான் இம்யூனிட்டிஸ். ஸோ பேசிக்கலி இம்யூனிட்டிஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் 2 types அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி பிளாக் கொடு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா immunities mainly 2 types. One is innate immunity, another one is the acquired immunities. தமிழில் இது வந்து நம்முடைய பிறப்பிலே காணப்படக்கூடிய ஒரு வகையான எதிர்ப்பு சக்தி. இது அப்படி இல்லை, பெறப்பட்ட எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. இதை பெறப்பட்ட எதிர்ப்பு சக்தி. அப்போ பிறவிலே இருக்கிற எதிர்ப்பு சக்தினா என்ன சொன்னால் பை பர்த் ஃப்ரம் மதர், அம்மாவிடமிருந்தே நமக்கு அந்த எதிர்ப்பாற்றல்கள் வந்து வந்துடுது. சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வர்ட் இம்யூனிட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் it is a non-specific immunity, non-specific, okay, non-specific immunity. தப்பா எழுதிக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். Specific immunity means which kill the particular pathogens only. Non-specific means which gives immune response against all kind of the pathogens. That means it acts as a different barriers. இது எல்லா விதமான நுண்ணுயிர்களுக்கும் பாதிப்புகளுக்கும் எதிராக எதிர்ப்பு சக்திகளை தோற்றுவிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர்களுக்கு எதிராக மட்டுமே எதிர்ப்பு சக்திகளை தோற்றுவித்து அவற்றை கொல்லும் திறன் கொண்டது. So which kill all the pathogen, which kill specific pathogen. அப்போ ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிரை மட்டும் அழிக்குமானால், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் when get any tablets like cold, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம ஒரு டேப்லெட் போடுறோம், அந்த நோய் மட்டும் தான் சரியாகும். ஸோ டேப்லெட் போட்டால் தான் அது சரியாகுது அப்படின் போது அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நோய்களை மட்டும் அந்த கொள்ளிடும். இது அப்படி இல்லை. இப்போ நமக்கு நிறைய நோய்கள் வரும் அடிப்படையில், தலைவலி, ஜுரம் அல்லது வேறு ஏதாவது அரிப்பு, அலர்ஜன்ஸ், இது மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் வரும், திரும்ப போயிடும். அப்போனா அதுக்கான எதிர்ப்பாற்றல்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால அதெல்லாம் கொண்டுடும். எந்த டைப் ஆஃப் த நோய் வந்தாலும் கூட அதை கொள்வதற்கான தன்மை இந்த இன்னேட் இம்யூனிட்டி சொல்லப்படுற இயற்கையான தடைகாப்புகளிலே இருக்கிறது பை பர்த். பட் இது அப்படி இல்லை, இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், நம்ம வெளியிலேருந்து கொண்டுட்டு வர்றது, நம்ம பிறப்பில் இருக்காது. சரிங்களா? இதை ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெறப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடியது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். இன்னேட் இம்யூனிட்டிஸ்னால் நான் ஸ்பெசிஃபிக், அதாவது எல்லா நோய்களுக்கு எதிராகவும் செயல்படும். இது வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு எதிராக தான் செயல்படும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் டாக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது என்னென்ன சார் டிஃப்ரெண்ட் பேரியர்ஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் physical barriers, second one வந்து physiological, number 3
சைட்டோகைனின் பேரியர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிசியாலஜிக்கல்ஸ் இருக்கும், சைட்டோகைனின் இருக்குது. இன்னொன்று செல்லுலார் பேரியர்ஸ். ஸோ இப்போ இந்த இன்னேட் இம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பான பேரியராக ஆக்ட் பண்ணுது. பிசிக்கல் பேரியர்ஸ் உடல் ரீதியான தடை காரணியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்கின், இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லலாம், தோல். த ஸ்கின் ஆன் அவுட்டர் லிமிட்டிங் ஆஃப் பாடி, நம்முடைய உடலோட வெளிப்புறத்தில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் தோல். ஸோ இந்த தோல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when enter the pathogen to the body, உடம்புக்குள்ள நுண்ணுயிர்கள் நுழைவதை தடுக்கும். இப்போ ஏதாவது நம்ம பேசிக்கிற கை இப்படி அடிக்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ரிமூவர், ஏதாவது உள்ள நுண்ணுயிர் போதுன்னா அதை கையில் பிடிச்சி எடுத்து தூக்கி போடுறோம். ஸோ அந்த சென்சேஷன் பாயிண்ட்டை கொடுக்கும். பிகாஸ் அந்த ஸ்கின் இஸ் ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன், இது ஒரு உணர்வு உறுப்பும் கூட. அப்போ அந்த சென்சேஷன் மூலமாக அந்த நுண்ணுயிர்களை வெளியே அனுப்புகிற வேலையும் செய்யும். ஃபிசிக்கலில் ரொம்ப ஃபெமிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் பேரியராக இருக்கும். உடல்களை நுண்ணுயிர்கள் நுழைவதை தடுக்கும், அப்போ தடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேஸ்ட்ரோ இன்டஸ்டைன் குடல், ரெஸ்பிரேட்டரி சுவாசம், அதுக்கப்புறம் யூரினோ ட்ராக் அல்லது யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ல கூட சொல்லலாம். இதை யூரினோ ஜெனிட்டல் ட்ராக், சிறுநீரக இனப்பெருக்க பாதைகளில் கூட இந்த பிசிக்கல் பேரியர்ஸ் வந்து வித் செக்ரீட் மியூக்கஸ், ஒரு வகையான கோழை திரவத்தை சுரந்து நுண்ணுயிர்களை அழிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் பிசிக்கல் பேரியர்ஸ். பிசிக்கல்னா உடல் ரீதியான ஒரு தடைக்காரணியாக செயல்படுது. ரெண்டாவது உடற்செயல் ரீதியான தடைக்காரணி, பிசியாலஜிக்கல் உடற்செயலியல் ரீதியான தடைக்காரணிகளாக இருக்கும். ஸோ உடற்செயலியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ள இருக்கின்ற உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் தான் பிசியாலஜிக்கல் பேரியர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து கொடுக்குற ப்ரொடெக்ஷன் அது. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்முடைய உடல்களில் நிறையா உறுப்புகள் ஆர்கன்ஸ் நிறைய பேரியர்ஸாக உள்ள ஆக்ட் பண்ணுது. சைட்டோகைனின் பேரியர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. சைட்டோகைனின் பேரியர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்டர்ஃபெரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபெரான் infected virus cells secrete a protein. Infected virus cells secrete protein that is called as interferon, which give the protect non-infectable cells by viral infection. பிற வைரஸ் செல்கள், அதாவது இப்போ ஒரு வைரஸ் செல் தாக்கப்படும் போது அதிலிருந்து இன்டர்ஃபெரான்கள் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படுகின்ற இன்டர்ஃபெரான்கள் பின்னாடி எந்த வைரஸ் செல்களாலும் தாக்காத அளவிற்கான ஒரு பாதுகாப்பை அது பெற்றுக்கொள்கிறது. அப்போ என்ன சொல்கிறான், இன்டர்ஃபெரான் என்பது என்னன்னா, இட் இஸ் கால்ட் as ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ். அதுக்கு பேர் வந்து ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ், வைரஸ்களுக்கு எதிராக செயல்படும் ரசாயன பொருள். அப்புறம் வைரஸ்களால் பாதிக்கப்பட்ட செல்களால் இது தோற்றுவிக்கப்படும், பிறகு எந்த செல்களும் பாதிப்படையாது இது பார்த்துக்கொள்ளும். இதை வந்து இன்டர்ஃபெரான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ். செல்லுலார் பேரியர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ சம் செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி phagocytic process and neutrophil, poly marbonucleus neutrophil and monocytes also, that's called as the cellular barriers. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டிஸோட ரோல் நம்ம பாடியில். அக்வயர்ட் இம்யூனிட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, பெறப்பட்ட எதிர்ப்பு தடைக்காப்புன்னு சொல்லுவாங்க. பெறப்பட்ட தடைக்காப்பு அது. ஆல்ரெடி ஐ டோல்ட் இது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி which kill the specific pathogens. So it's are classified two types mainly. One is the active immunities, another one is the passive immunity. Active immunities means என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's called as the own antibodies. Already basically our cell contain immune response, it's called as the antibodies. So antibody when and low process, சரியாக செயல்படாத ஒரு மந்தமான நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் பாடிக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் அ ட்ரிகர் த பாடி செல்ஸ்.
உடல் செல்களை தூண்ட செய்கிறது, முடுக்க செய்கிறது. ஸோ அண்ட் ரியாக்டட் அகைன்ஸ்ட் அ பேத்தோஜன். It's called as a natural exposed to infectious agent. நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற செல்களை அது நம்முடைய இயல்பாக இருக்கின்ற ஆன்டிபாடிஸை தூண்ட செய்து கொன்று விடுகிறது. அப்போ எடுத்துக்கொள்கின்ற ஒரு வேதிப்பொருள், ஒரு மருந்து உடம்பில் நோயை ஏற்படுத்தக்கூடிய பேத்தோஜன்களை அது அழிச்சு விடுகிறது. அதாவது இயல்பாக நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் சரியாக செயல்படலைன்னா அதை நாம் முடுக்கிறோம். அந்த முடுக்குதலுக்கு தான் ஆக்டிவ் இம்யூனிட்டிஸ், தட் இஸ் அ கால்ட் அஸ் ஓன் ஆன்டிபாடிஸ். நம்ம உடம்புல இருக்கிற இயல்பான ஆன்டிபாடிஸையே மருந்துகள் மூலமாக முடுக்கப்படும் போது வேகமாய் செயல்படும். இதை தான் சொல்கிறோம் த்ரூ மெமரி செல். த்ரூ மெமரி செல். பாடியில் நிறைய செல்களில் மெமரி செல் ஒன்று, ஹெல்பர் செல் இருக்கும், ஏபிசி ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி மெமரி செல்ஸ் இருக்கும். அவ்வளோ நிறையா செல்கள்னு சொல்லுவோம். என்கே செல், நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து மெமரி செல்ஸ் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். பொதுவாகவே அக்யூமுலேட் இம்யூனிட்டிஸ்னால் என்னென்னா, which bring out primary and secondary response and activated by two main cells, B lymphocyte and D lymphocytes அப்படின்ற ரெண்டு செல்கள் இந்த பிரைமரி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து கேரி அவுட் பண்ணும். What is the difference between the primary and secondary response? First time when the reaction happened between antigen antibodies, ஆன்டிஜன்களுக்கும் ஆன்டிபாடிகளுக்கும் எதிர் நோய் கிருமிகளுக்கும் எதிர்ப்பொருள்களுக்கும் இடையே ஒரு வினை முதல் நடைபெறுகின்றது என்றால் அதுதான் பிரைமரி இம்யூன். அது அந்த நோய்கள் அழிக்கப்பட்டு பிறகும் அதே சார்ந்த சிற்றினங்கள் அல்லது அதே அந்த நுண்ணுயிர் நம்ம உடம்புக்குள்ள மீண்டும் ஃபைட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி. அப்போ இது எதில் நடக்குதுன்னா த்ரூ மெமரி செல். அதனால தான் அந்த அம்மை போன்ற நோய்கள் எல்லாம் நமக்கு திரும்ப நோய்களை ஏற்படுத்துறது இல்லை. அது ஒரு முறை நம்ம பாடியில் அந்த ஃபைட் வரும்போது அதுக்கான ரெகக்னிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப செகண்ட் டைம் வரும்போது அதை கொண்டுடும். ஸோ அதில் வந்து பிரைமரி செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேரிட் அவுட் பை தி பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட் ரெண்டு செல்கள் இருக்கும். That's called as simply B cell and D cells. You know something about the B cell, D cell? It's called as lymphocyte. And the B cell originated from the bone marrow. D cells also formed from bone marrow. But this mature condition takes place thymus. So that we are called as the D cell or D lymphocyte. The D cell என்பதன் பொருள் வந்து தைமஸில் முதிர்ச்சடையும் செல் அது. அதனால T. ஆனால் அது உருவாகிற இடம் கண்டிப்பாக போன் மேரோ தான். இது வந்து பி செல்ல போன் மேரோ எலும்பு மச்சையிலிருந்து தோன்றக்கூடிய இந்த ரெண்டு செல்கள் தான் இந்த இம்யூனிட்டிஸை வந்து பிரிங் அவுட் கொண்டுட்டு வருது அப்படின்றத இங்கே நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை இம்யூனிட்டி சார்? இம்யூனிட்டின்னு சொல்கிறீங்களா சார்? அந்த இம்யூனிட்டி எப்படி தான் சார் இருக்கும்னா, அவ்வளோதான். இதுதான் அந்த இம்யூனிட்டிஸ். இந்த இம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? இது கார்பாக்சிலிக் இதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமைனோ அமில முனை கார்பாக்சிலிக் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அமைன் என் முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷைன், சின்னதாக இருக்கிறதுனால எல், பெருசாக இருந்தால் ஹெச், ஹெவி ஷைன் சொல்லுவாங்க. இது இலகுவான சங்கிலி, இது கனமான சங்கிலின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு செயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இதுதான் சொல்கிறோம். இது பேர் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸில் நீளமாக இருக்கிறது ஹெவி செயின், சின்னதாக இருக்கிறது வந்து லைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாண்டையுமே அது கனெக்ட் பண்ணக்கூடியது எஸ்எஸ் டைசல்பைடு பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதை சல்பைடு எஸ்எஸ்னா சல்ஃபர். ஸோ டைசல்ஃபைட்னா ரெண்டு சல்பைட் பாண்டுகளால் இந்த கனெக்டிவிட்டிஸ் இருக்கும். திஸ் இஸ் ஆன்டிபாடிஸ். இட்ஸ் கால்ட் இஸ் அ ப்ரோட்டீன் which gives immune response against a pathogen. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் தி ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடிஸ் வந்து கம்அவுட் பண்ணுறது தான் இந்த பி செல் டி செல்ஸோட ரோல். அப்போ அக்வர்ட் இம்யூனிட்டிஸ் அப்படின்றது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். பெறப்பட்ட தடைக்காப்பு. இந்த தடைக்காப்பை தான் நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ராசஸ்குள்ளே கொண்டுட்டு வரோம். ஆல்ரெடி டோல்ட் அண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டிஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆக்டிவேட்டட் ஓன் ஆன்டிபாடிஸ் பை தி கெமிக்கல்ஸ். ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்ட ரசாயன பொருட்கள் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற இயல்பான செல்களை வேகமாக தூண்ட செய்து அந்த செயல்பாடுகளை அது மேம்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செகண்ட் டைப் ஒன்று இருக்குது பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன். ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன் சொல்கிறது என்னன்னா லைக் எ வேக்சினேஷன், ஒரு தடுப்பு மருந்து அல்லது எதிர்ப்பு மருந்துகளை உடம்புல போடுறோம்ல, நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்எம்ஆர்
போலியோ வேக்சின், இந்த மாதிரி தடுப்பு மருந்துகளுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷனோட ரோல் என்னென்னு பார்த்தோன்னா, விச் கிவ் த ப்ரொடெக்ஷன் ஃபார் லாங் பீரியட், ரொம்ப நாளைக்கு ஒரு எதிர்ப்பாற்றலை வழங்கக்கூடியது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டிஸினுடைய ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தட் இஸ் த ஆக்டிவ் இம்யூனிட்டிஸ் ஆக்டிவேட்டட் பை தி செல்ஸ். கெமிக்கல் மூலமாக செல்லை ஆக்டிவேட் பண்ணுறோம். அது எப்படி எடுக்கலாம்? த்ரூ மெமரி செல்ஸ். அப்போ நம்ம உடம்புல பாதிக்கப்பட்ட செல்களை ஈஸியாக கொண்டுடும். இன்னொன்று வேக்சினேஷன், தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவதன் வாயிலாகவும் நமக்கு நீண்ட கால ஒரு பாதுகாப்பு கிடைக்கப்படும். த செகண்ட் ஒன் பேசிவ் இம்யூனிட்டிஸ். ஆல்ரெடி பாருங்கள், ஐ ரோட் தி ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ். இது ஓன் ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸை போய் அதை ட்ரிகர் பண்ணி ரியாக்ட் பண்ணும். பட் பேசிவ் இம்யூனிட்டிஸ்ன்றது என்னன்னு கேட்டால், அண்ட் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ், நம்ம பாடியில் இல்லாத ஒரு ஆன்டிபாடிஸை வெளியிலேருந்து கொண்டு வரும். வி ஆர் டேக்கன் அவுட் சோர்ஸ். இந்த விஷயமே தான், வி ஆர் டேக்கன் ஃப்ரம் அவுட் சோர்ஸ். ஒரு அவுட் சோர்ஸ் கெமிக்கல்ஸை பாடிக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். அந்த கெமிக்கல் பாடிக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் மேட்ரல் ஆன்டிபாடிஸ் அது உடம்புக்குள்ளே போய் ரியாக்ட் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து கொடுக்கும். அண்ட் சேம் திங் வந்து அதே மாதிரி அதர் சோர்ஸை யூஸ் பண்ணி பாடிக்குள்ளே வேக்சினேஷன் மாதிரி செலுத்தும். பட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டால், இதை ஷார்ட் பீரியட் வேக்சினேஷன் மாதிரி. இந்த கெமிக்கல்ஸ் பாடிக்குள்ளே ஷார்ட் பீரியடு தான் ரியாக்ட் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து லாங் பீரியடிக்கலி வந்து பார்த்தோன்னா ஆக்ட் பண்ணும். தட் இஸ் ஆக்டிவ் அண்டு பேசிவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோல் இம்யூனிட்டிஸ்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ இம்யூனிட்டி ஆஸ் அப்படின்றது ஆக்டிவிட் இன்னேட் இம்யூனிட்டிஸ் ஒரு அக்வயர்ட் இம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இது.